இந்த நாளிலும் கூட நாம் தேவனை பிரியப்படுத்தும் ஆராதனை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாக நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே நாம் எவ்விதமாக நாம் நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நேற்று என்ன செய்தோம், பார்த்தோம். ஒன்று, நாம் தேவனுக்கு நேர்மை உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறத விட நம்முடைய நேர்மை தான் என்ன செய்கிறார், பார்க்கிறார். நாம் ஒரு திறந்த மனதோடு ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கிறோம். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் அவன் தேவனுக்கு சிநேகிதனாக வந்ததுக்கு காரணம், தேவன் சொன்ன வார்த்தையை அவன் என்ன செய்தான், முழு நிச்சயமாக என்ன செய்தான், நம்பினான், அதற்கு கீழ்ப்படிந்தான். அதை விசுவாசித்து கீழ்ப்படிந்த பொழுது அவன் தேவனுக்கு மிக நெருக்கமான ஒரு சிநேகிதனாக என்ன செய்தான், மாறினான். இந்த நாளிலும் கூட தேவனை அறிந்திருக்கிறோம் சொன்னது பெரிய காரியம் அல்ல. அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார் யோவான் 15ஆம் அதிகாரத்தில், நீங்கள் என்னுடைய கற்பனைகளை பெற்றது கீழ்ப்படிந்தால் இதனால் நீங்கள் என்னுடைய சிநேகிதனாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சிநேகிதனாய் இருப்பது நமக்கு தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம். ஒரு சிநேகிதன் தான் பாதி ராத்திரியில் வீட்டை கதவை என்ன செய்ய முடியும், தட்ட முடியும். எனக்கு விருந்தாளி வந்திருக்கிறான், அப்பத்தை கூட உரிமையாக கேட்க முடியும். இன்றைக்கு நாம் சிநேகிதராக இருப்போம் என்றால் பாதி ராத்திரியிலே எழுந்து ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேட்க முடியும். இவங்களெல்லாம் சந்திங்க, இவங்க தேவையை இவங்களை ரட்சிங்க, இவங்களை ஆண்டவரை குணமாக்குங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் சிநேகிதருக்காக அவர் என்ன செய்வார், எழுந்து வந்து அவர் என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனவே ஆண்டவருக்கு சிநேகிதராக இருப்பது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற தேவனை பிரியப்படுத்தும் ஆராதனை. ஏற்கனவே இந்த ஆராதனை குறித்து 2 காரியங்களை நம்ம கற்றிருக்கிறோம். ஒன்று, ஆராதனை என்பது தேவனை அனுபவித்தல். தேவனை என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறது. எத்தனை பேர் கர்த்தரை நீங்க அனுபவித்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் நாம் கற்றுக்கொண்டோம், ஆராதனை என்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதல்ல, நாம் தேவனை மகிழ்ச்சிப்படுத்துவது, அவரை சந்தோஷப்படுத்துவது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆராதனையிலே நம்ம நினைக்கிறோம், நான் பெற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்கிறேன் இல்லை, நான் எந்த அளவுக்கு தேவனை என்ன செய்கிறேன், மகிழ்ச்சியாக்கி இருக்கிறேன். உங்கள் ஆராதனை உங்களை பார்த்து எந்த அளவுக்கு அவர் சந்தோஷம் அடைந்திருக்கிறார், புன்வருவல் அவர் படுகிறார், அவர் சிரிக்கிறார் உங்களை பார்த்து. நீங்கள் உங்களுடைய ஆராதனை என்பது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மளை அவர் சிரிக்க வைக்கணும். பிள்ளை உங்களை பார்த்து அவர் சிரிக்கணும். கரங்களை வைத்தாமே பரவாயில்ல, என்னுடைய மகன் என் மகள் இந்த ஆராதனை உண்மையான ஒரு ஆராதனை என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி ஆராதனையில் அதை பெற்றுக்கொண்டேன் இது பெற்றுக்கொண்டேன் என்பதை விட எவ்வளவு ஆராதனை என்பது கர்த்தருக்கு கொடுப்பது. ஆமென். எவ்வளவு தூரம் நாம் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம் என்பது முக்கியம். அதே போல அவரை தேவனை பிரியப்படுத்தும் ஆராதனை என்று சொல்லும் பொழுது மார்க் 12:30 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவன் அவர் ஆராதனையில் என்ன கேட்கிறார் என்றால், உங்களுக்குரியதை எல்லாவற்றையும் அவர் கேட்கிறார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட என்ன செய்ய கொடு அப்படின்னு கேட்குறார். நான் நினைக்கிறேன் ஆபிரகாமுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது ஈசாக்கு தான். அப்போ அவனுக்கு இது பிரியமானது அதான். ஆண்டு சொன்னார், ஈசாக்கு என்கிட்ட வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொண்டு போய் என்ன செய்தான், கொடுத்தான். ஆண்டு சொல்றார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ ஆராதனை என்பது நாம் எதை கேட்டாலும் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சிலர் நேரத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன்ன முழு இருதயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இருதயத்தை முழுமையா கர்த்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்காம இருந்திருப்பான். முழு இருதயத்தை கொடுக்காம சும்மா அறகுறையா ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து நல்லவரே வல்லவரே எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இருதயம் என்ன செய்யாது, முழுமையாக ஆண்டவரை தேடாது, அன்பு கூறாது. அவங்க இருதயத்தில் பாதி உலகத்தின் மேல அன்பு வச்சுட்டு பாதிய ஆண்டவருக்கு அன்பு கொடுக்க வருவாங்க. அறவேக்காடு, அதான் என்னது, அறவேக்காடா இருக்கக்கூடாது. முழுமையாக வெந்துடணும். என்ன செய்யணும், முழுமையா என்ன செஞ்சிடணும், முழுமையா என்ன கொடுத்துற ஆண்டவரை, பிசாசுக்கு என் வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். பாதி பாவம் பாதி பரிசுத்தம் இல்லை, ஆண்டவரை முழுமையா பரிசுத்தமா வாழ என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரை.
எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? அறகுறையாக பாதி கிணறு தாண்டினா டேஞ்சர், அப்படிதான் கீழே பொத்துட்டு தான் உள்ளே போயிடும். அப்படி தான் இன்றைக்கி அநேகர் ஆராதனையில் முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம பாதி கிணறு தாண்டி பாதி அவங்க செய்கிறாங்க. எனவே தான் ஆண்டவர் அந்த ஆராதனையில் என்ன செய்ய முடியவில்லை, பிரியப்பட முடியவில்லை. ஆண்டு சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும், ஆத்மா என்றால் உங்கள் சிந்தை, முழு சிந்தையோடும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முழு மனதோடு உங்கள் முழு பலத்தோடு என்ன செய்யணுமா, அன்பு கூர்வாயாக. ஆண்டவரை, இதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. அவரை அன்பு கூறுவேன் அப்படின்னு பாடுனா போதாது, அந்த அன்பை கிரியில் என்ன செய்யணும், காட்ட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவேமா? ஆண்டவரை நீங்கள் நேசித்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரை நேசித்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ ஆண்டவர் முழு மனதோடு நேசித்தீங்கன்னா அவரை நீங்கள் அதிகாலமே என்ன செய்வீங்க, உங்கள் மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல உங்கள் ஆத்துமா என்ன செய்யும், இயேசுவே அவரை பார்க்கணும்னு சொல்லி வருவீங்க. சிலர் ஜெபம் ஒன்றுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு ஏன் வருவாங்கன்னா பயத்தோடு வருவாங்க. இன்னைக்கு நான் ஜெபிக்காட்டினா இன்னைக்கு இதெல்லாம் நடக்காது, பாதுகாப்பு கிடைக்காது, ஒருவேளை இதெல்லாம் கிடைக்காது, அது ஒரு பயம். தேவன் மேலே பயத்தோடு வரக்கூடாது, அவர் மேலே அன்போடு தேடி வர வேண்டும். எனக்கு ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன் என்ன செய்கிறார், இருக்கிறார், அவரை நான் பார்க்கணும், அவருடைய பிரசனத்தை நான் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். இன்றைக்கு அவரை நான் சந்திக்கணும், அவர் முகத்தை நான் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். இந்த ஒரு வாஞ்சையோடு பயத்தோடு அந்த பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும், அந்த இயேசுவின் மேலே அந்த பூரண அன்பு நமக்குள்ளே வரும் என்றால் பயத்தை என்ன செய்யும், புறம்பை தள்ளும். அவர் என்னை பார்த்து, நீங்கள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் ஆகிட்டு நான் வரேன் அப்படிலாம் இல்லை. உள்ள பாருங்கள், அந்த ஒரு கெட்டகுமாரன் அவன் முழு இருதயத்தோடு திரும்பி வந்தான். அதுதான் ஆராதனை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவேமா? முழு இருதயத்தோடு அவன் வந்துட்டான். நான் வந்து இனிமேல் தவிடுலாம் சாப்பிட்றது அது கூட கிடைக்கல அவனுக்கு. அப்போ பாருங்கள், தகப்பனை விட்டு தூரமாக போனதுனால குறைவுபட தான் தொடங்கினான். அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவனை தீர்மானம் எடுக்கிறான், எங்கள் அப்பாட்ட நான் போவேன், அவர்கிட்ட எல்லாம் பூர்ணமாக இருக்குது, நான் போய் அவர் ஒரு என்னைய வந்து மகனாக வைக்காட்டினாலும் பரவாயில்ல, நான் வேலைக்காரனாவது என்ன செய்வேன் இருப்பேன்னு சொல்லி புறப்பட்டு அங்கே வந்த பொழுது அந்த அப்பா, இல்லை நீ முதல்ல குளிச்சுட்டு வா, ஆடையெல்லாம் மாற்றிட்டு வா, நீ வந்து அதெல்லாம் சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாரா? கிடையாது. அவன் வந்த உடனேயும் அங்கே தூரத்தில் பார்த்துட்டாரு, இவன் வந்து என்ன தேடி வரான். அவருக்கு கண்டுபிடிச்சிருவாரு என்னதான் தேடி வரான், என்னுடைய அன்புக்காக வரான் ஓடி வந்து அவன் என்ன செஞ்சாரு, இருக்கிற நிலைமையிலே கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவன் ட்ரெஸ்ஸை மாத்தினாரு, அவனை குளிக்க வச்சாரு, அவனுக்கு உணவை கொடுத்தாரு, எல்லாத்தையும் மோதிரத்தை போட்டாரு, பாதரட்சிகளை கொடுத்தாரு, புது வஸ்திரங்களை கொடுத்தாரு, எல்லாம் கொளுத்த கன்று என்ன செஞ்சாரு, அடிச்சாரு. அப்படி சந்தோஷம். அப்பா வீட்டில் எப்பொழுது என்னது சந்தோஷம். அப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நான் வந்து சொன்னார் என்கிட்ட, ஏன் சர்ச்சுக்கு வரல? நான் சரியில்லை பாஸ்டர், ஒன்றும் கொஞ்சம் சரியாகிட்டு நான் வரேன். இது மாய்மாலம். இது நீங்கள் சரியாகணும்னா நீங்கள் இருக்கிற நிலைமையிலே வாங்க. உங்களை நீங்க சரிப்படுத்த முடியாது, உங்களை சரிப்படுத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் என்ன சரிப்படுத்திடுவேன். இல்ல, நீ தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதுதான் அவர் உன்னை சரிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அன்பினாலே அவர் உன்னை முற்றிலுமாய் மாற்றுகிறார். நீங்க நினைக்கிறீங்க ஒரு பெரிய, அதாவது கிரியையினால நீதிமானாக முயற்சி எடுக்கிறீங்க. நீங்க நான் மாத்திட்டு நான் வரேன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு. இல்ல, நீ இருக்கிற நிலைமையில ஆண்டவரை தேடிவா. உனக்கு அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது முழுமையாக ஒப்பு கொடுக்கிறியா தான் பார்க்கிறா. முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் இன்னும் சரியில்லை தான், ஆனா என்னை சரிப்படுத்திருங்க ஆண்டவரே. அவர் உங்களை கட்டி பிடித்து என்ன செய்வார், முத்தம் கொடுப்பார். இதுதான் ஆராதனை. கரலை வைத்து ஆமென் சொல்லுவேமா? நான் இல்லல, நான் அப்படி ஆண்டவரே, நான் இப்படி ஆண்டவரே, நான் சரி பார்த்துக்கோ, நீ உன்னை சரி பண்ண நீனே முயற்சி கொண்டு விட்டுருவாரு. இல்ல ஆண்டவரை, உம்முடைய அன்பினாலே என்னை முற்றிலுமா என்ன செய்ய மறுரூபப்படுத்தும். நீர் ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் நான் குறைவுள்ளவன் தான் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற, என்னை மாற்றும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் யார் தங்களை அர்ப்பணித்து வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து ஆராதனை பற்றி பேசும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இந்த சமாரிய ஸ்திரீ ஆராதனை பற்றி என்ன செய்கிறாள், பேசுகிறார். அவள் சொல்லுகிறார், எங்க ஆராதிக்கணும், எங்கள் பிதாக்கள்லாம் என்ன செய்தாங்க, இந்த மலையில் என்ன செய்தார்கள், தொழுது கொண்டார்கள் என்று பேசும் பொழுது ஆண்டவர் எங்க ஆராதிக்கணும், எப்படி ஆராதிக்கணும்லாம் சொல்லலை. அவர் என்ன சொன்னாருன்னா, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு என்ன செய்யணும், தொழுது கொள்ளும். அங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்கள், 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் அமர்ந்திருக்கிறது.
எங்கேயும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் நீங்கள் வீட்டில் ஆராதிக்க முடியும், நடந்து போகும்பொழுது ஆராதிக்க முடியும், பைக்கில் போகும்போது ஆராதிக்க முடியும், காரில் போகும்போது ஆராதிக்க முடியும். நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே கர்த்தரை என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். எங்கும் பிதாவை ஆராதிக்கும் காலம் வந்திருக்கிறது. எந்த இடத்திலும் நீங்கள் ஆராதிக்க முடியும். ஆராதனை என்று சொன்னால் நீங்கள் சில சமயம் பாருங்கள், இப்படி ஒரு இடத்துக்கு கண்ணை மூடிட்டு சோத்திரம் 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 அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னா இல்லை. நீங்கள் ஒருவேளை இயற்கை பிரியராக இருந்தால் நீங்கள் இயற்கையை பார்த்து இந்த பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஆண்டவரே எவ்வளோ அழகாக என்ன செஞ்சுருக்கிறீங்க, அதை படைச்சிருக்கிறீங்க, இந்த வாசனை எவ்வளவு எப்படி இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. அதாவது ஆராதனை டூப்ளிகேட் ஆராதனை இல்லை, யதார்த்தமாக உண்மையாக அதை உணர்ந்து வானத்தை பார்த்து, ஓ இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ இந்த செவ்வானம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, நீர் படைத்த இந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சோத்திரம் சோத்திரம் தோத்திரம் 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 நன்றி 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 அப்படி நானும் தான் சொல்கிறேன். எல்லாமே தப்பாகவே நம்ம என்ன செய்யணும், உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஓட்ட டேப்பர் கார்டு மாதிரி நீங்களும் பாருங்களேன், யார்ட்டையாவது போய் சொல்றேன் தேங்க்ஸ் சிஸ்டர் தேங்க்ஸ் சிஸ்டர் தேங்க்ஸ் சிஸ்டர்னா நீங்கள் என்னடா இவர்கள் மண்டையில் என்ன செஞ்சு லூஸு அப்படின்னு சொல்லி நன்றி 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 சிஸ்டர் நன்றி பிரதர் நன்றி நன்றி உங்களை பார்த்து சொல்லிட்டே இருந்தா என்ன பண்ணுவீங்க, இவருக்கு மண்டையில் என்ன ஆச்சு, கிராக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு எல்லாம் நன்றி 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 தோத்தணும் 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 தோத்தணும். உடனே அவர் சொல்லுவார், எதுக்கு நீ சோத்திரம் சொல்கிறேன் என்ன செய்யல தெரியல. ஆனால் உண்மையாகவே ஆவியோடு அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி சொல்ல வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். உண்மை எப்படி ஆவியோடும் உண்மையோடும், ஆவியிலிருந்து வரணும். நீ எவ்வளவு கடந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு ஆபத்து மோத வந்தா, ஆனால் என்னை என்ன செஞ்சீர், பாதுகாத்தீர். எவ்வளவு என்னை பாதுகாத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவா என் தேவைகளை என்ன செஞ்சீர், இப்படிதான் இருந்துச்சு, நான் நெருக்கத்தில் இருந்தேன், ஆனால் ஆண்டவரை என்னை விசாலத்துக்கு என்ன செஞ்சீர், கொண்டு வந்தீர், அதுக்காக உமக்கு என்னது ஸ்தோத்திரம். நீங்க சங்கீதத்தை எடுத்து பார்த்தா அப்படிதான் சொல்லுவான், நெருக்கத்தில் இருந்த என்ன செய்தீர், விசாலத்தில் கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து கருத்தோடு கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். ஓட்ட டேப்பர் கார்டு மாதிரி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பான்னா எத்தனை முறை தான் நன்றி அப்பா சொல்லுவேன், சொல்லு என்ன காரணம் அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அது நமக்குள்ள வந்துருச்சு, தப்பாவே வந்துருச்சு. அது எதையாவது அப்போதான் ஆண்டு சொல்ல, நீங்கள் வீணாக எனக்கு என்ன செய்கிறீங்க, ஆராதனை பண்ணுறீங்கன்னு சொல்கிறார். உங்கள் அதாவது நீங்கள் வீணான வார்த்தையினால் என்ன செய்கிறீங்க, அளப்புறீங்க. அப்படி அளப்பாதபடி அவரை தொழுது கொள்ளும் பொழுது அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள். 24ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நான் உண்மையாகவே கர்த்தரை நேசித்து யதார்த்தமாக அவரை உணர்ந்து நான் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரத்தில் இசை உணர்வுகள் நம்ம என்ன செய்யும் என்றால், ஆராதிக்க தூண்டும் என்றால் அது தவறான காரியம். இசை உணர்வுகள், அந்த இசை நம்மை ஆராதிக்க வச்சிடக்கூடாது. ஆனால் தேவன் செய்த அந்த நன்மைகள், அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாதே, மறவாதே. அவருடைய செய்த நன்மைகளை நினைத்து கூர்ந்து அவருடைய பிரசனத்தால் நிரப்பப்பட்டு அவருடைய வார்த்தையை நினைத்து நாம் என்ன செய்யணும், ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது சில நேரத்தில் நீங்கள் ஒருவேளை வேற மார்க்கத்திலிருந்து வந்திருந்தால் ஏதாவது ஒரு பார்த்து நீங்கள் ஆராதிச்சிருப்பீங்க, ஒருவேளை அப்படிதான். ஆனால் சில சமயம் நீங்கள் கூட இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆராதனை பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் சிலுவையில் அடிச்சிருக்காரு, முள் முடி இருக்குது, இப்படி அதெல்லாம் விக்கிர ஆராதனை என்று சொல்லுகிறார். அதெல்லாம் என்னது, விக்கிர ஆராதனை. அப்படி ஆராதிக்க கூடாதா? எப்படி ஆராதிக்க வேண்டும்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவரை எப்படி பார்க்கிறீங்களோ அப்படி நீங்கள் அவரை என்ன செய்யணும், ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அவர் பாருங்கள், ஒரு குஷ்டரோகி அவன் ஆண்டவரே நீர் என்னை சுத்தமாக்கும் சொல்லும் பொழுது சித்தம் உண்டு என்ன செய்ய, அங்க அந்த வசனம் சொல்லுது, அவர் மனதுருகி என்ன செய்தார், உம்முடைய மனதுருக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? என்னை தொட்டு சுகமாக்குனதுக்காக என்னது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்விதமாக அதை எல்லாமே ஒரு ரியலா செய்யணும்னு ஆண்டு விரும்புகிறார். அதை உண்மையாக செய்யணும்னு சொல்லி விரும்புவார். சும்மா ஓட்ட டேப்பர் கார்டு மாதிரி என்ன செய்யக்கூடாது, உளறிட்டு போகக்கூடாது. எனவே நாம் ஆராதனை பண்ணும் பொழுது அதை எதார்த்த அனுபவித்து இந்த காரியத்தெல்லாம் செஞ்சீங்களே,
என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா, நான் 3 நேரம் என்னைக்காவது பட்னி போட்டிருக்கிறார் ஆண்டவர், நமக்கு நல்ல 3 நேரம் நல்லா என்ன செஞ்சிருக்கிறாரு, சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவருக்கு? 3 நேரம். எத்தனையோ பேருக்கு நம்ம இந்தியாவிலேயே 70 கோடி ஜனங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு இல்லை. 3 நேரம் சாப்பாடு இல்லை. 70 கோடி ஜனங்கள், 140 கோடி ஜனங்கள், 70 கோடி ஜனங்களுக்கு அவங்க சில 40 கோடி ஜனங்கள் 1 நேரம் தான் சாப்பிட்றாங்க. எத்தனை நேரம்? 1 நேரம் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு கிருபையாக கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் படி அளந்து உங்களுக்கு 3 நேரம் உணவு கொடுத்து, சிலருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் என்ன செய்ய முடியல, சுவாசிக்க முடியல. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் இலவசமாகவே நல்ல சுவாசிப்பதற்கு கிருபை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதை எண்ணி பார்த்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப சேட்டை பண்ணும்பொழுது அது இல்லை இதை வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவாங்க, உங்களை அவங்க அடிக்கடி ஜிஹெச்சில் போய் ஜோம் பண்ண போவாங்க. அந்த கால்லாம் உடஞ்சி கிடக்கிறவங்களாம் கொஞ்சம் கூப்பிட்டு போகிறேன் பார். எத்தனை பேர் கால் உடஞ்சி கிடக்கிறான், எத்தனை பேர் கண் இல்லாமல் இருக்கிறான், எத்தனை பேர் தலையில் அடிபட்டு இருக்கிறான். நீ இப்படி முறுமுறுக்கிறையே, இவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு நல்ல காலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கண்ணை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கையை கொடுத்துருக்கிறாரு. என்னைக்காதுக்கா நன்றி சொல்லி இப்படி அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யோசித்து பார்க்கும்பொழுது ஆமாம், ஒரு நாள் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் காப்பாற்றுவாங்க. பார்த்து காலெல்லாம் உடஞ்சி கிடக்குது பாரு, உனக்கு நல்ல காலை நெசை கொடுத்துருக்கிறாரு, போக்கிலும் வரத்திலும் உனக்கு கர்த்தர் எப்படி நல்லா நெசைகிறாரு, பாதுகாக்கிறார், உனக்கு வேண்டிய எல்லா கிருபையிலும் தந்தாரு. ஆனால் நீனும் நன்றி இல்லாமலே இருக்கிறையே. நீ கர்த்தர் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற எல்லா காரியத்துக்காகவும் நன்றி சொல்லுங்கள். இந்த கொரோனாவிலிருந்து தப்பி வந்தோம்ல, அதுவே எத்தனை பேருக்கு நன்றியோடு இருக்கிறீங்க ஆண்டவருக்கு. அந்த கோவிட்ல எத்தனை பேர் மரித்தாங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை இன்றைக்கும் உயிரோடு வைத்திருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அவருடைய நன்மைகளை எண்ணி பாருங்கள், அவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை எண்ணி பாருங்கள், அதிசயங்களை எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலும் உங்களுடைய விரும்புவது என்னவென்றால், உண்மையான ஆராதனை என்பது உங்களுடைய தாட்ஃபுல், அதாவது உங்களுடைய சிந்தை, நமது ஆராதனை சிந்தை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதில் நீங்கள் பாருங்கள், வழக்கமாக ஒரு ஜப முறைகள் அல்ல, அந்த ஆராதனையில் பல காரியம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், பாவரிக்கு இருக்குது. அந்த ஆராதனையில் நமக்கு என்னது, பாடல்கள் இருக்கிறது. ஆராதனையிலே வேத வாசிப்பு இருக்கிறது. அந்த ஆராதனையிலே என்னது, கைகளை வைத்து ஆண்டவரை துதிப்பது இருக்கிறது. ஆராதனையிலே கை தட்டுவது இருக்கிறது. ஆராதனையிலே நீங்கள் அவருடைய சமூகத்திலே உலாவுகிறது இருக்கிறது. இப்படி ஆராதனை என்பது இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆராதனை என்பது வாழ்க்கை முறை. கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? உங்க வாழ்க்கையிலே அது எல்லா முறையிலும் நீங்கள் ஒருவேளை நினைச்சா, நீங்க விரும்புனீங்கன்னா அப்படி வானத்தை நோக்கி பார்த்து கையை உயர்த்திட்டு இருந்தா அதுவும் ஆராதனை தான். ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முற்றிலுமாக அதை முழு சிந்தையோடு அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆராதனை என்பது உங்க சரீரங்களை அது ஆண்டவருக்கு கொடுப்பது. சிலவங்க சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்க, நான் என் மனசெல்லாம் சர்ச்சில் தான் இருந்துச்சு, இது மாய்மாலம். உங்க மனசை கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா சரீரத்தையும் அவருக்கு கொடுப்பீங்க. கரங்களை போய் ஆமை சொல்லுவேமா? ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள். ரோமர் 12:1. அங்கே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களையும் உங்கள் ஆத்மாவை மாத்திரமல்ல, உங்க சிந்தையை மாத்திரமல்ல, உங்களுடைய முழு பலத்தோடுனா உங்க சரீரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற உங்க சரீரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணும்போது இலவசமா சும்மா ஒரு விலைக்கிரயம், அதாவது அதனுடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கிரயம் இல்லாமல் ஆண்டவர் ஆராதிக்க கூடாது. ஒரு விலைக்கிரயத்தை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். சில அந்த நாட்களில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தாவீது எங்க வரைக்கும் போக வேண்டியதாயிருச்சு, எருசலேம் வரைக்கும் போக வேண்டியதாயிருச்சு. இயேசு கிறிஸ்துடைய தாயாரும் அப்படிதான். எங்கிருந்து நாசரேத்திலிருந்து எங்க போனாங்க, எருசலேம் வரைக்கும் போய் ஆராதிக்க போனாங்க. அதுக்கு கிரயம் கொடுக்குறாங்க பாருங்க. எவ்வளவு தூரம் பயணம் செய்து அங்க போய் கர்த்தரை ஆராதிக்க போறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்கேயும் பிதாவை ஆராதிக்கலாம்னு சொல்றதுனால கிரயமே இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. அதுக்கு சில கிரயங்களை நாம் என்ன செய்யணும், உங்க சரீரத்தை அவருக்கு முழுமையா என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். அவன் ஆடு மாடெல்லாம் இலவசமா கொடுக்கறவனே வாங்கிட்டு அப்படி போறதில்லை. ஆண்டு சொல்லார், வெறும் கையா என் சன்னதியில் என்ன செய்யாத வராது, என் சமூகத்துக்கு வரும்பொழுது வெறும் கையா வராது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் எப்படி வர வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு பொதிச்சிருக்கிறார். நீங்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும், உங்கள் உடைகள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய உடல் எவ்வித சுத்தமாக இருக்க வேண்டும்,
அங்கே அந்த நாட்கள் ஆண்டு சொல்ல, நீங்கள் ஆடைகள் எல்லாம் தோய்த்து என்ன செய்யுங்க, சுத்தமா இருங்கள், ஏனென்றால் நான் பரிசுத்தர், நான் உலாவுகிற இடம் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம காலையில எந்திரிச்சு பல்லே வளர்க்காம வந்து எதுவுமே செய்யாம அவன் முகத்தையே கழுவாம உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவனே ஆண்டு சொல்வார். முதல்ல போய் ஒரு நீ மூஞ்ச நல்லா என்ன செய்ய கழுவிட்டு, நல்லா பல்லெல்லாம் என்ன செய்ய விளக்கிட்டு, அதன் பிறகு என்ன செய்ய ஆராதிக்க என்ன செய்யா வா, உன் சரீரத்தை நீ முதல்ல சுத்தமாக்கிட்டு ஆயத்தமாக்கிட்டு என்ன செய்ய வா அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லுவார். ஏதாவது மண்ணு சாப்பிட்டுட்டு, சிலவங்க வந்து இப்போ யூடியூப்ல ஆராதிக்கிறான் பாருங்க, சாப்பிட்டுட்டே ஆராதிப்பாங்க. ஏதாவது பிஸ்கெட்டு டீயை குடிச்சிட்டு, நாங்கள் சர்ச்சைக்கெல்லாம் வர்றதில்லை பாஸ்டர், இப்போ நாங்கள் ஆராதனையை எப்படி பார்க்குறோம் யூடியூப்ல. அது அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதில் கரையும் கொடுக்காத ஒரு ஆராதனை. ஆண்டவருக்கு ஆலயத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன செய்யக்கூடாது, விட்டு விடாதபடி. நான் வந்து ஆராதனை இப்போ நிறைய சொன்னாங்க, நான் ஆன்லைன்லேயே நான் ஆராதனை, அப்போ வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே அடக்க ஆராதனை பண்ணிடுவோம். நமக்கு எல்லாமே பாருங்கள், எல்லா காரியமும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு எல்லாமே. முதல்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது எதுக்கு வருகிறோம் என்றால், இங்கே சகோதர ஐக்கியம், எங்கே சகோதர ஐக்கியம் இருக்குதோ அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். இப்படி கேதரிங், இந்த கூடி வரும்பொழுது இங்கே தேவன் இருக்கிறார். அப்படி அதுக்காக இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் கூடி வருகிறோம். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? இல்லாட்டினா நாங்களும் வீட்டிலே உட்காந்து நம்மளும் என்ன செய்வோம், ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு ஆன்லைன் ப்ரேயர்லாம் அப்படி தான் நடக்குது. ஆன்லைன் ப்ரேயர், ஆன்லைன் இதில் நடக்குது. அப்படிலாம் நடக்காமல் உங்கள் சரீரத்தை முதலாவது என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு கரையும் செலுத்தி கர்த்தரை என்ன செய்யுங்க, புறப்பட்டு கிளம்பி வந்து இங்கே வந்து ஆலயத்தில் வந்து இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே உங்களை பாராட்டுறேன். நீங்கள் எல்லாருமே காலையிலேயே 4:30க்கெலாம் என்ன செஞ்சுருப்பீங்க, கிளம்பியிருப்பீங்க. கிளம்பி 5 மணிக்கு உள்ளே வர்றீங்கன்னா கரையும் கொடுத்து வந்திருக்கிறீங்க. இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா. கரையும் இல்லாமல் வீட்டிலேயே உட்காந்து நாங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்கள தப்பாக நினச்சிடக்கூடாது. பரவாயில்ல, பாவம், நீங்கள் வந்து வர முடியாதவர்கள் பாருங்கள். ஆனால் வரக்கூடியவர்கள் என்ன செய்யணும், காலையில் ஆராதனைக்கு வந்து கர்த்தரை ஆராதிப்பது நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. எனவே ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. எத்தனை பேர் உங்கள் சரீரத்தை அதில் ஒப்பு கொடுத்தல என்னதுன்னா, இதுவரைக்கும் இந்த சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கலாம். உங்கள் சரீரத்தின் அவயங்களை இப்பொழுது அதை அந்த சரீரத்தின் அவயங்களை நீதிக்கு என்ன செய்யணுமா, எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் உங்கள் சரீரங்களை நீதிக்கு அடிமையாக என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. உங்கள் கண்ணை இது வரைக்கும் தப்பாக ஒப்பு கொடுத்துருக்கலாம். இனிமேல் உங்கள் கண்ணை தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி ஒப்பு கொடுங்கள். உங்கள் நாவை இதுவரைக்கும் நீங்கள் அநீதிக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம், பொய் பேசியிருக்கலாம், புறணை பேசியிருக்கலாம். உங்கள் நாவை இப்பொழுது பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுங்கள். யாரை பத்தி தீமையா பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன், புறணி பேச மாட்டேன், நாவை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. உங்க காதுகளை கண்டதையும் கேட்டிருக்கலாம். அவங்க சில இசையெல்லாம் ரொம்ப ஈர்க்கும், எனக்குமே ரொம்ப ஈர்க்கதான் செய்யும். எனக்கு வந்து சில அந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வந்து ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரை என் காதை உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட அந்த இசைகளை என உள்ளக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போய் அது எனக்குள்ள வேற ஒரு உணர்வை என்ன செஞ்சிடக்கூடாது, தூண்டி விட்டுறக்கூடாது. ஆண்டவரை என்னை பாதுகாத்துக் கொள்ளும். உங்கள் காதுகளை ஒப்பு கொடுங்க. உங்க கையினால தவறுகள் செய்திருக்கலாம். சிலர் மனைவி அடிச்சிருக்கலாம், சிலர் புருஷனை அடிச்சிருக்கலாம், சிலர் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கலாம். உங்க கைகளை என்ன செய்யணும், நீங்கள் ஒருவேளை அதுல கள்ளத்தராசு இருந்திருக்கலாம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க கைகளை இந்த ஆண்டவருக்கு பரிசுத்தமும் ஜீவ பலியுமா என்ன செய்யுங்கள், ஒப்பு கொடுங்கள். உங்க கால்கள் தவறான நோக்கத்தோடு சில வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கலாம். அந்த காலை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, என் காலு தேவ சித்தம் இல்லாத எந்த வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நீ விரும்பாத இடத்துக்கு போக மாட்டேன். என் காலை நீதிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சரீரத்தை அப்படி ஒப்பு கொடுத்தால் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருப்பீர்கள். உங்களுக்குள்ளே தேவாதி தேவன் அவர் மகிமைப்படுவார். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இதுவரை இல்லாத நீங்கள் சொல்லலாம். அதனுடைய முடிவு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் அப்படி ஒப்பு கொடுப்பதில் முடிவு என்னவென்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தமாகுதல். அது என்னது, பரிசுத்தமாகுதல். உங்களை ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கி அவர் நித்திய ஜீவனை உங்களுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலும் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாவது உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனை ஒன்று
பரிசுத்த அலங்காரம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவேமா? அந்த ஆராதனை நினைக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்யுங்கள். நம்ம பழைய சர்ச்சில் நம்ம போட்டிருக்கோம், எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க தெரில. எங்கள் அப்பா வந்து அந்த பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ராஜன் சிஸ்டர் பார்த்துருக்குறாங்களா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த அலங்காரம் அப்போ நமக்கு தேவன் அந்த பரிசுத்த அலங்காரம் இன்னைக்கு இல்லை. அதுதான் ஆண்டவர் ஆராதனை மேலே பிரியப்படவில்லை. அவர் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்யுங்கள், தொழுது கொள்ளுங்கள். அப்போ நம்ம எப்படி ஆராதிக்கணும்? முழு இருதயத்தோடு முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிங்கள். உங்களுடைய ஆராதனை சிந்தையிலே இருக்க வேண்டும். உங்களுடைய ஆராதனை அது சரீரத்தையும் உங்க என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். வீணான ஆராதனை என்ன செய்யக்கூடாது, இராதபடி யதார்த்தமாய் நீங்கள் ஆண்டவரை உணர்ந்து என்ன செய்யுங்கள், ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை நாங்கள் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்கும்படி எல்லாம் 2 கரங்களை வைத்து ஆவியானவரை உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கர்த்தருக்கு நான் பிரியமான ஆராதனை நான் செய்யணும் அப்படி விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் உள்ள நிலைமைப்படியே வாங்க அவர்கிட்ட. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சிந்தையை எங்கேயோ வைத்துக்கொண்டு நாம் அவருடைய ஆராதனை, உண்மையான ஆராதனை என்பது நம்முடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்பதான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவு நாளுகள் நாங்கள் தவறான ஆராதனை எது செய்திருந்தாலும் மன்னியும் ஆண்டவரே. ஒருவேளை சில கற்பனையிலே சில பிம்பங்களை வைத்துக்கொண்டு சில விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு ஆராதித்தாலும் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியிலே உம்மை பார்க்க ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கிருபை உள்ள தேவனை நாங்கள் பார்க்கிறோம். இரக்கம் உள்ள தேவனை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு நிறைந்த ஒரு தேவனை நாங்கள் பார்க்கிறோம். அதை உணர்ந்து நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராங்க. உங்கள் சத்தத்தை வைத்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நான் நேரம் தருகிறேன். நீங்கள் யதார்த்தமாக ஆராதனை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் ஒரு பயிற்சி விடுத்து பாருங்கள். நல்ல கரங்களை வைத்து இயேசு ராஜா ஸ்தோத்திரம். கொஞ்சம் சத்தத்தை வைத்து ஆராதனை பண்ணுங்கள். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்தரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தேடி வந்து எங்களை பலப்படுத்தினவரே ஸ்தோத்திரம். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எடுத்ததே நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே யதார்த்தமா ஆராதனை பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா ஜீசஸ். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி சொல்லுங்கள். உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்புவதற்காக நன்றி. உம்முடைய பலனை எங்களுக்கு தருவதற்காக நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய பிரகாசத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ பாவத்திலிருந்து எங்களை விடுவித்ததுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி. எங்க ஸ்பாவங்கள் எத்தனையோ பழைய ஸ்பாவங்களை மாற்றி எங்களை புதிதாக்கினதுக்காக நன்றி. சகலத்தையும் புதிதாக்குகிறவரே நன்றி. பலவீன நேரத்திலும் பலன் தந்ததுக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஹalleluya.